ஹாய். ஹாய். காலையிலேருந்து வீடியோ போட முடியல. மன்னிச்சு. ஏன்னா கரண்ட் இல்ல. அண்ட் இங்க வேற வந்து பயங்கரமா விடாது மழை பெஞ்சுட்டே இருக்கு. சைக்ளோன் போயிடுச்சு, சைக்ளோன் இதாயிடுச்சு, அதாயிடுச்சு, இதாயிடுச்சுன்றாங்க. ஆனா சைக்ளோன் பயமுறுத்துனப்ப கூட மழை இல்ல. இப்போ போட்டு வெளுத்து வாங்கி எங்களால ஒண்ணும் பண்ணவே முடியல. அதுவும் வந்து லைவ் வந்து சரியா பார்க்க முடியல. நேத்து நைட்லாம் லைவ் பார்த்தோம். அப்புறம் நைட்டே கரண்ட் போயிடுச்சு. திருப்பி வந்து லைவ் பார்த்தோம். திருப்பி கரண்ட் போச்சு. இப்படியே நாங்க வந்து பிட்ஸ் அண்ட் பீஸஸா லைவ வந்து பார்த்தோம். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் எங்கெங்கருந்தோ வந்து இந்த வீடியோஸ்லாம் எடுத்து எடுத்து நாங்க வந்து பார்த்துட்டோம். ஏன்னா எங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொன்னாங்க, "லைவே பார்க்கணும் உங்களலாம் யார் ரிவ்யூ பண்ண சொன்னா? வாய மூட்டு வீட்ல உட்கார வேண்டியதானேன்னாங்க." நன்றி உங்கள் பொன்னான அதனால நாங்க தேடி புடிச்சு வீடியோஸ் மனதிற்கு ரொம்ப மனம் நிறைந்த நன்றி. எங்கெங்கலாம் வீடியோ கிடைக்க முடியுமோ எங்க இல்லாம எல்லா இடத்துல இருந்தும் ஒவ்வொரு பிட்டா புடிச்சு கண்டினியூஷனா பார்த்தோம். சோ லைக் பண்ணிடுங்க ஃபர்ஸ்ட். அப்புறமா வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஓகே, நம்ம வந்து வீடியோக்குள்ள போயிடலாம். நேத்து நைட் வந்து பாத்தீங்கன்னா பாதியோடயே இங்க முடிச்சிட்டாங்க நம்ம எபிசோட்ல. அதுக்கப்புறமா திவ்யாவுக்கும் வினோத்துக்கும் வந்து இந்த கேம் போயிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய பஞ்சாயத்து நடந்தது. அந்த பஞ்சாயத்து நடந்த உடனேயே லைவையே கட் பண்ணிட்டாங்க. அது என்னடானா பெரிய அடிதடி நடந்துருச்சு. அப்புறம் திவ்யா வந்து அரஞ்சிட்டாங்க. அதனால பெரிய பெரிய தகராறு ஆயி போச்சு. தகராறாய் போலீஸ் வரைக்கும் போயிருக்காங்க. அதனால என்னன்னமோ ஒண்ணுமே புரியல. இதுல நாங்க ரொம்ப நேரம் கழிச்சு ஓபன் பண்ணி பார்த்தா பிரவீனும் துஷாரும் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. என்ட்ரி ஆயிட்டாங்கடா, ரீஎன்ட்ரி. வாவ், எல்லாரையும் ரீஎன்ட்ரி பண்ணி விட்டீங்களாடா? கரெக்ட்டா நாங்க போடும்போது இந்த பக்கம் துஷார் உட்கார்ந்திருக்காரு, அந்த பக்கத்து பிரவீன் அதுவும் நல்லா டிப் டாப்பா அழகா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா பேசிட்டு இருக்காரு. புரியவே இல்ல இவங்க எப்ப வந்தாங்க. இல்ல இது ஏதாவது டாஸ்க் மாதிரி உள்ள நடக்குதா? டாஸ்க்குள்ள இவங்க வராங்க. நான் இந்த தர்பீஸ் நடிப்புராயர் தர்பீஸ் ராஜான்னு தர்பீஸ் தான் உள்ள வராருன்றது வேற நான் நினைச்சேன். அவர உள்ள அனுப்ப மாட்டாங்க. அதுக்கப்புறமா பார்த்து என்னென்னமோ போய் ஒண்ணுமே புரியல. கடைசியில அது வந்து லைவ் வந்து வைல்ட் கார்டு என்ட்ரி ஆனப்போ இருந்த லைவ் தூக்கி வந்து ஏன் போட்டாங்கன்னு இப்போ வரைக்கும் தெரியல. 1 மணி நேரத்துக்கு மேல ரொம்ப நேரமா வந்து அதான் போயிட்டு இருந்தது. 2 மணி நேரம் கிட்டத்தட்ட அதுதான் போயிட்டு இருந்துச்சு. அத நாங்க நிறுத்திட்டோம். சோ அது என்ன சம்பவம்னு பாத்தீங்கன்னா, பெனிஃபிட் ஆஃப் டவுட் நீங்க எல்லாருக்கும் கொடுக்குற மாதிரி ஒரு சம்பவம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த தொட்டு தொட்டு என்ன காயின்றத அவர் சொல்றது வந்து கண்டுபிடிக்கிற கேம். அந்த கேம் அப்போ என்ன ஆயிடுச்சு, முதல்ல இருந்தே வினோத் கத்தினே இருந்தாரு. பார்வதி வேற என்ன அநியாயத்துக்கு எடுக்கும்போது அதுதான் கையில எடுத்து என்னங்க இது அநியாயத்துக்கு இருக்காங்க அவங்க. அதுக்கு நல்லா பண்ணிட்டு இருந்தாங்க, சூப்பரா போயிட்டு இருந்தது. திடீர்னு இது வேணுமா? சரி ஓகே அதை விடுவோம். அவங்க டீமுக்காக என்னமோ பண்ணிட்டு இருந்தாங்க. பட் அது தப்பு. தூக்கிட்டாங்களா அவங்க தூக்கிட்டாங்க. அதனால அதுக்கு சாண்ட்ரா வந்தாங்க. இவங்க போன சாண்ட்ரா மட்டும் என்ன பெரிய வந்து அப்பாட்டக்கரா? அவங்களும் இதேதான். அவங்க உள்ள வந்துட்டதுக்கு அப்புறமா வந்துட்டு இந்த கேம் நடந்துச்சு. நடுவுல வந்து ஒரு பிரச்சனை வந்தப்போ ரம்யா பேசாங்க, இதுக்குள்ள பேசக்கூடாது அப்படின்னாரு வினோத். போன தடவை எஃப்ஜே தலையா உள்ள தலையிடலன்றதுதான் பெரிய பிரச்சனையாவே வந்து பேசப்பட்டுச்சு. அது விஜய் சாரே சொன்னாரு. அப்புறம் இவங்க தலையிடாம எப்படி இருக்க முடியும்? தயவு செஞ்சு வினோத்தை கொஞ்சமாவது வாயை அடக்கின்னு இருக்க சொல்லுங்க. அவர் வெளியில தூக்கி போட்டுருங்க அவரை. முடியல. அவருக்கு ஒரு டாஸ்கே ஒரு நாள் பூரா பேசாம இருக்கணும். எந்த டாஸ்கா இருந்தாலும் உள்ள பூந்து குழப்பறி அடிச்சு இப்போ அவர் சொல்லும்போது உள்ள பூந்து அடிச்சு நாஸ்தி பண்ணிட்டா அப்படின்றாரு. என்ன வார்த்தை? நீ வேற இவங்க வியானாவை பார்த்து சொல்றாரு, மாகிரி மாசத்துல இப்படி ஒரு ட்ரெஸ் போட்டுக்கிறியேமா? அட பாவி. சி டாஸ்க் கொடுத்திருக்கிறது பிபி. உன்னை வந்து பொம்பளை தொடாத ஒரு ஆளா உன்னை போட்டு வச்சிருக்காங்க. நீ கண்ணியமா பேச வேண்டிய ஒரு கேரக்டர் இல்ல. முதல் மரியாதை அப்படின்ற படத்துல ராதாவோட கேரக்டர் சரி, இவரோட கேரக்டரும் சரி, சிவாஜி சாரோட கேரக்டரும் சரி, ரொம்ப கண்ணியமான ஒரு கேரக்டர். இப்போ வரைக்கும் இந்த பிபி வீட்ல எல்லாரும் வீட்ல லவ் அப்படின்ற அந்த படத்துல அந்த லவ்ன்ற வார்த்தையை சொல்ல மாட்டாங்க. இல்ல இங்க எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க, ஒரு ஆணும் பெண்ணும் இருந்தா காதலா, ஆணும் பெண்ணும் இருந்தா காதல். அந்த படமே அதுதான். ஆணும் பெண்ணும் சேர்ந்து இருந்தா காதலா, அந்த மாதிரிதான் அந்த படமே வந்து இருக்கும். அது வந்து ஒரு மரியாதையான ஒரு லவ். அந்த லவ்வுக்கே ஒரு பயங்கரமான, அதனாலதான் பேர் முதல் மரியாதை. அந்த ஆக்சுவலா காதலுக்கு மரியாதைனாங்களே அது வேஸ்ட் தான். அந்த படத்துல ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. பட் இந்த லவ்ல பார்த்தனா அவர் அன்புக்காக ஏங்குறாரு. அதுல அவரு இவ்வளவு நிஜ வாழ்க்கையிலேயே அவ்வளவு கண்ணியமான ஒரு பர்சன். டிஆர் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சு பார்த்துட்டு இருக்க ஒரு ஆக்ட்ரஸையும் தொட்டு நடிச்சாரு. அப்படி இருக்கும்போது நடிக்காத ஆக்ட்ரஸ் கிடையாது. அவர் நடிச்ச ஆக்ட்ரஸஸ்லாம் நிறைய பாத்தீங்கன்னா கிளாமர் ஹீரோயினாவை தான் பார்த்து போடுவார். அப்ப கூட அவர் வந்து எந்த நடிகையும் தொட்டு நடிச்சது கிடையாது. பாட்டுல கூட தொட மாட்டாரு. அப்படி இருக்கும்போது இவர் இங்க பேசுறாரு. அப்புறம் இவர் என்ன சொல்லி என்ன கேரக்டர் ஃபர்ஸ்ட் தப்பு இல்ல. ஆமா, இப்படிப்பட்ட ஒருத்தருக்கு அத கொடுத்துருக்க கூடாது. ரெண்டாவது பண்ணின்னு பார்த்தாரு. அப்போட மேல இருந்து சொன்னாரு, சாண்ட்ராவை பார்த்துட்டு ஒரு தங்கச்சி அப்படினாரு. பிபிஏ சொல்ற நிலைமையில தாங்க நீங்க இருக்கீங்க. ரெண்டாவது என்னாச்சு, அந்த இடத்துல பண்ணிட்டு இருக்கும்போது சாண்ட்ரா சொன்னாங்க கொஞ்சம் நவுத்தி நிக்க வைக்கலாம். இவங்க ஆல்ரெடி பிளைண்ட் ஃபோல்ல இருக்காங்க. இவரா பிளைண்ட் ஃபோல்ல எனக்கு உள்ள குத்துது, இது கொடையுது. அது சுபிக்ஷா சொல்லிட்டு இருந்தாங்க. அவர் எப்ப பாரு இப்படி பண்ணி அதை பார்க்கறதுனால நிறைய ஃப்ராட் தான் பண்ணுவார். அவர் வரவே வராது. அவர் வந்து இப்போ அந்த துஷார் கூட சண்டை போட்டுட்டு இருக்கும்போது எனக்கு மூச்சு வாங்குது, நான் செத்துருவேன், நான் கழுத்து அமுக்குறேன், நீ கழுத்து அமுக்குற அப்படின்னா அவர் கொஞ்சம் இடத்துல எல்லாம் அடிச்சாரு. அவர் கொஞ்சம் லூஸ் விட்டோன்னு, அதாவது வந்து பேய் மாதிரி ஆயிடுவாரு. ஒரு டாஸ்க்னு வந்துட்டா வினோத்.
அது மட்டும் இல்லாம அவருக்கு ஒரு ஒரு ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு பழக்கம் இருக்கு. அவரு தோத்துட்டாருன்னு யாருன்னா சொன்னா அவரால அதை ஜீர்ணிச்சுக்கவே முடியாது. அதோட அதாவது அதோட அவரு வந்து இது என்ன சொல்றது, லுக்லயும் வயசுலயும் வந்து ஒரு 40+ பர்சன். ஆனா ஒரு புத்தி புத்தி எல்லாமே வந்து இல்ல புத்தி வந்து ஒரு 20, 25 வயசு புளிங்கோ இதுதான் புத்தி இருக்கு. ஆனா அவர் பண்றதெல்லாம் பார்த்தா 5 வயசு குழந்தை அடிச்சுக்கிற மாரி வந்து அடிச்சுக்கிறது தான் அவரோட இது நேச்சர். அது வேற யாரும் தப்பு சொல்லக்கூடாது. இல்ல இவரு வேற டிஆர்ன்ற பேரை விஆர்ன்னு மாத்தா, அப்புறம் விபிஆர்ன்னாரு. ஏன்னா என் பொண்டாட்டி பேரை சேர்த்துக்கணும், பாக்யா பேரை சேர்த்துக்கணும், பாக்யா பேரை சேர்த்துக்கணும்னாரு. அவர் என்ன ட்ரை பண்றாருன்னே புரிய மாட்டேங்குது. சரி ஓகே நெக்ஸ்ட் நம்ம போயிடுவோம். இந்த டாஸ்க் வந்து நடந்துட்டு இருந்தது இல்லையா திவ்யாக்கும் அவருக்கும். அப்போ வந்து நவுத்துனப்போ இவரு வந்து இப்படியே வராரு. இப்படியே வராரு அடிக்கிறதுக்கு. அப்போ வந்து என்ன ஆயிடுச்சு, அந்த இந்த இடத்துல வந்து அவங்க தொட்டத அவங்க ஃபீல் பண்ணதா இல்ல என்னன்னு தெரியல. ஏன்னா அந்த ஒரு அடுத்த ஒரு வீடியோ அவங்க பேசியிருந்தப்போ சொல்லியிருந்தாங்க. நான் சொல்லக்கூடாது. எனக்கும் சாண்ட்ராக்கும் நான் அத சொல்லல விடுங்க. நான் தான் தப்பு. இல்ல நான் தான் இடிச்சுட்டேன். நான் அத வந்து அவர் ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டி உதைச்சாரு. அதுக்கப்புறம் நான் வந்து திருப்பி அத அடிச்சேன். நான் ஃபோர்ஸா அடிக்கல. நான் திருப்பி இது பண்ணேன். அப்புறமா திருப்பி அவர் அடிச்சது எவ்ளோ வலிச்சது தெரியுமா? இருந்தாலும் நான் கேம் போட்டேன். நான் கம்முனு தான் இருந்தேன். நான் எதுவும் பண்ணல அப்டின்னாங்க. இந்த இடத்துல வந்து என்ன ஆச்சுன்னா, நம்ம பார்க்கறதுக்கு நான் சொல்றேன். இவங்களோட பெர்ஸ்பெக்டிவ் என்ன பண்ணாரு. யாரா இருந்தாலும் கோவம் வரும். இல்ல நான் வந்து உங்களை நிக்க தான் வைக்கிறாங்க. உங்களை யார் கைய நீட்ட சொல்றா? நான் இவரு தப்பா தொட வந்தாருன்றதையே நான் சொல்லிடுறேன். ஆனா தப்பா இல்ல சில பேர் வருவாங்கல்ல அதுக்காக சொல்றேன். ஏன்னா கண்ண கட்டி இருக்கு. அவங்களோட பார்ட் என்ன இருக்கு அது தப்பா தொடணுன்ற அளவுக்கு அவரால பார்க்க முடியாது. ஆனா அவர் எந்த இடத்துல போனாலும் முக்காவாசி ஸ்பேஸ் அடைச்சிக்கணும்னு போவாரு. அப்போ இவங்க என்ன பண்றாங்க, அங்க நின்னுட்டு இருக்காங்க. அவங்க வந்து ஒரு காலை இப்படி பின்னாடி எடுக்கிறதுக்கு போறாங்க. இப்படி வச்சிருக்க காலை இப்படி தூக்கிட்டு வரும்போது சைடுல இவரு இவரு கூட்டிட்டு வரதுனால இடிச்சிருச்சு. அதாவது இவரு வந்து திருப்பி அடிச்ச மாதிரி அந்த ஃபோர்ஸ்ல அவங்க அடிக்கல. லைட்டா தான் அடிச்சாங்க. ஏன்னா கண்ணு கட்டி இருக்கு. அவர் கால் தானே தெரிஞ்சு எப்படி அடிக்க முடியும்? ஏதோ தோராயமா தான் அடிக்க முடியும். அவரோட கண்ணும் கட்டப்பட்டு தான் இருந்தது. ஃபோர்ஸ்ல அடிச்சப்போ அவரும் தோராயமா தான் அடிக்கிறாரு. ஆனால் அவரோட ஃபோர்ஸ் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கிறதுனால அவங்களுக்கு அடிக்கும். சாண்ட்ரா சலங்க சத்தம் கேட்டுச்சு. அவங்க கால தான் நவுத்துனாங்களே. நவுத்துனா சத்தம் கேட்கதானே செய்யும். அடிச்சிட்டாங்க. அவ்வளவுதானே முடிஞ்சு போச்சுல. இப்போ ஆனா அவர் பர்பஸ்லி அடிக்கிறாரு. சொல்லிட்டு அடிக்கிறாரு. இப்போ அவங்க என்ன சொல்றாங்க, சரி நான் ஒச்சேனான்ட்டு நீங்க ஒச்சேனான்னு சொன்னதோட கம்முனு இருங்க. திவ்யா பைத்தியமாங்க. உங்கள மாதிரி ஒரு மிருகம் மாதிரி புஷ் பண்ணி அடிச்சு கொலை பண்ற ரேஞ்சுக்கு போற ஒரு பர்சன் கிட்ட அவங்க அடிச்சிக்கிறதுக்கு இல்ல உதைக்கிறதுக்கு ஃபன்னா கூட அவங்க பண்ணாங்கன்னா அவங்க தான் லூசு, கேடுகட்ட லூசு. இல்ல நான் சொல்றேன், தனிய புடிச்சு தள்ளினாரு, துஷார புடிச்சு தள்ளினாரு, கெமி கிட்ட தள்ளினாரு, கெமிய புடிச்சு அமுக்குனாரு. மத்த எல்லார்கிட்டயும் பண்ணிருக்காரு. கம்ருதீன் அண்ட் வினோத் மட்டமான பிளேயர்ஸ். உடம்பு ஆஜானுபாகவா எனக்கு இருக்கு. நான் கேரக்டர்ல கேவலமா இருந்தாலும் இந்த கேம்ல வரும்போது இது வரைக்கும் அவரை வந்து மத்த சுபிக்ஷா கூட அங்க போய் விழுந்தப்ப விட்டு குத்துட்டு தான் வந்தாரு. அவர் நடந்துட்டா ஒரு அடி விட்டுருப்பாரு. ஓடி நான் தாண்டி எடுத்தேன் அப்படின்னுவாரு கம்ருதீன். மட்டமான கேரக்டர் கம்ருதீன் அண்ட் வினோத். இவங்களை எங்க போய் பாராட்டாரு பாருங்க விஜய் சேதுபதி. அந்த ஆளுக்கு அப்படியே ஆத்திராத்திரமா வருது. பயங்கரமா தூள்றான் அவன். இல்ல பேசிக்கா ஒண்ணுதாங்க. அவங்க 2 பேருக்கும் பேக்கிங் இருக்கு. அது வந்து பெரிய பெரிய அரசியல் கட்சிகள்ல இருந்து பெரிய பெரிய அரசியல் கட்சிகளுக்கு சார்ந்து இருக்கிறவர்கள்ல இருந்து அவங்க எல்லாருமே இவங்களுக்கு பேக்கிங் இருக்காங்கன்றப்போ அவங்க அடிக்கதானே செய்வாங்க. அவங்க நல்லா தான் பண்ண ஆரம்பிப்பாங்க. இந்த உலகமே யார பண்ணிட்டு இருக்கு. நாயே நீ எப்படி அடிக்கலாம்? அடிச்சு காலி பண்றா அவள. ஐயோ அப்பா அதேதான் அந்த ஆள் இருக்கான். இல்ல இதே மாதிரி மைண்ட் செட் தான் விக்ரமுக்கு இதே மைண்ட் செட் தான். இது வரைக்கும் அவர் வந்து ஆனா பிசிக்கலா யாரையும் பண்ணதில்லை தவிர்த்து மைண்ட் அளவுல அவர் அத சொல்லுவாரு. பட் அவர் அந்த அளவுக்கு இறங்க மாட்டாரு. அவருக்கு பேக்கிங் இந்த அளவுக்கு இருக்கான்னு தெரியலையே. பேக்கிங்கே இருந்தா கூட அவருக்குன்னு ஒரு ப்ரொஃபஷன்ல அந்த ப்ரொஃபஷனுக்கு இதெல்லாம் செட் ஆகும். அதாவது கானா வினோத் இங்க வந்ததே இது வரைக்கும் கானா பாடகர்கள் அவரோட மோசமான பக்கங்களை எல்லாத்தையும் அதாவது இது வரைக்கும் நல்லபடியா அவர் ஒழுங்கா அவரை வெளியில அனுப்பிடுங்க. அவரை நீங்க உள்ள வச்சுக்கிட்டு இல்ல அவர் டைட்டில் வின்னர் ஆக்குறீங்கல்லங்க ஆக்குங்க. அதாவது கானா பாடகர்கள் எல்லாருமே இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சுன்னா இப்படிதான் அச்சு ஆடுவாங்கன்றத நீங்க ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா பண்ணுங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஏடிகே ஒரு ராப் சிங்கர் தான், ஒரு கானான்னு நான் சொல்ல வரல. பட் அவருக்கும் இதே மாதிரி ஒரு கேம் பிளே இருந்துச்சு. அப்ப அவருக்கான பேர் ரொம்ப கெட்டு போய் வெளில போனாரு. டுவர்ட்ஸ் தி எண்ட் அவர் ஒரு மாதிரி சாஃப்ட் ஆக்கி அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணாலும் அது ஒத்து வரல. இப்போ வரைக்கும் அவருக்கான ஹேட்டட் இருந்துட்டு தான் இருக்குது. இதுக்கு முன்னாடி ரஃப் அண்ட் டஃபா ப்ளே பண்ண மஹத்துக்கோ இல்ல அவங்கள ரெட் கார்டு கொடுக்கப்பட்டுச்சு, டேனிக்கோ யாரு ரஃப் அண்ட் டஃபா ஆடி இருக்காங்களோ அவங்களுக்கான மரியாதை கொடுக்கப்பட்டதே கிடையாது. எப்படி கொடுக்கணும்? ஆனால் இவருக்கு மட்டும் கொடுக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க. நான் இன்னொன்னு சொல்றேன், அசீம் வின்னரே ஆனாலும் அவருக்கான மரியாதை இன்னும் அவ்வளவு அளவுக்கு மத்த வின்னர்ஸ் அளவுக்கு கிடைக்கல. எப்படி வந்து ஆரவ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஓவியாவை யூஸ் பண்ணி வந்துட்டாருன்ற பேச்சு இருக்கோ அது அவருக்கான ட்ரேட்மார்க் நின்னு போச்சு. ஒண்ணும் பண்ண முடியாது. அதனால அவர் என்ன அடைஞ்ச பெனிஃபிட் என்ன இருக்கும்? ரெண்டாவது ரித்விகா டேபிள் சேர் ரித்விகான்றது அதுதான். அவங்க ஒண்ணுமே இல்ல. அது அவ்வளவுதான் அவங்க நேம். அடுத்து முகேன் அந்த இடத்துல தர்ஷன் வர வேண்டியது முகேன் வந்துட்டாருன்றதுதான் இருக்குமே தவிர்த்து இல்ல. அந்த 4th சீசன்ஸ்ல இருந்து தான் இந்த வின்னர்ஸுக்கு வந்துட்டு ஃபாரும் இருக்கு அகைன்ஸ்டும் இருக்கு.
ஆனா ஃபாரோட இது ஜாஸ்தியா இருக்கு. இதுதான் மேட்டர். எல்லாரும் வந்து பாலாஜி முருகதாஸ் வருவாரு. ஏன்னா அது ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லான பிளேயர். அவருக்கு இப்படிதான் எல்லாம் ஃபயர் விட்டு இருந்தாங்க. கேவலமான பிளே அவரோடது. நம்ம அப்படியே வந்து அல்டிமேட்ல வந்து அவரோட நேம சேஞ்ச் பண்ணிட்டு வெளிய இல்ல நான் அந்த இடத்துல நல்லா ஆடினாரு. அவ்வளவுதான். அங்க வந்து யாரையும் பிசிக்கலா வயலன்ஸ் பண்ணல. யாரையும் வந்து கலாட்டா பண்ணல. யாரையும் சோ இந்த இடத்துல வினோத் வந்து இப்படி ஒரு கேவலமான பர்சன் தான். சரி, அதை விட்டுருவோம். நெக்ஸ்ட் போவோம். காலையில சாண்ட்ராக்கும் சுபிக்ஷாக்கும் ஒரு சண்டை வந்துச்சு. ஃபர்ஸ்ட் நீங்க நிறைய பேருக்கு நிறைய இந்த வினோத் இதுலயே வந்துட்டு விக்ரம் வேற இடிச்சாரு அப்படின்றாங்க. வினோத் நீ தான் நினைச்சு நான் வந்து காலை வந்து உதைச்சேன். விக்ரம் நான் தான் அவரை உதைச்சேன். அவங்க இதுல யார் உதைக்கிறான்னு தெரியல. சலங் அவங்க வந்து காலை இப்படி நவுத்துனாங்க. இவர் அடிச்சாரான்னு தெரியவே இல்ல. எதுவுமே புரியல. ஒரு மாதிரி போகுது. ஓகே, எல்லாருக்குமே இவரை வந்து இவர் தப்பா பாக்குறாரு, தப்பா டச் பண்றாரு அப்படின்றத சொல்லிட்டா அந்த சீசன் 7ல வந்து இவருக்கு பிரதீப்புக்கு நடந்த மாதிரி நடந்துருமோனாவே இருக்கு. ஏன்னா இங்க வெளியில இருக்கிற ரிவ்யூவர்ஸ்ல இருந்து எல்லாரும் அவருக்கு சப்போர்ட்டா இருக்காங்க. வினோத்க்கு அவர் என்ன அப்படி பண்ணிட்டாருன்னு எனக்கு புரியல. காலையில சுபிக்ஷாக்கும் சாண்ட்ராக்கும் நடந்த விஷயம் என்னன்னா, சபரி கூட இந்த சைடு வந்து படுத்திருக்காரு, மத்தவங்க எல்லாமும் இந்த சைடு வந்து படுத்திருக்காங்க. அந்த மாதிரி சுபிக்ஷாவும் அந்த பக்கம் போனாங்க. ஸ்ட்ராட்டஜி. ஆமா. ஆனா வந்து அவங்க போகலாமா அப்படின்னா அது வந்து தலையார் ரம்யா எடுத்த டிசிஷன். அவங்க இங்க வராதீங்க, இங்க அங்க வராதீங்கன்னு சொல்லிட்டதுக்கு அப்புறமா சுபிக்ஷா வந்திருக்காங்க. சோ அதனால வந்து இது ஒரு தப்பு அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஆனா அது வந்து ஒரு பிக் பாஸோட வீடு தான். யார் வேணா எங்க போலான்றது தான் இருக்கு. பட் சாண்ட்ரா அதே சேர்லயே நான் உட்கார்ந்துட்டு இருந்தேன் அப்படின்ற ஒரு இதுக்காக அவங்க வந்து இவங்க அந்த சேர் மேல அது ஒரு இதுவா இருக்கு. அது எனக்கு ரொம்ப நான் உட்கார்ந்து சேர் தான் அப்படின்னா இன்னொரு சேர் நீங்க வேணா இன்னொரு சேர் எடுத்து வந்து போட்டு உட்காருங்கன்னு சுபிக்ஷாவை சொல்றாங்க. அவங்க எனக்கு வயிறு வலிக்குதுன்றாங்க. இதெல்லாம் ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். கேம் பிளே. அது ஜாலியா எடுத்துட்டு போக வேண்டியதுதானே. அது வந்து என்ன தெரியுமா, இந்த டீம் ஏல இருக்க முக்காவாசி பேர் வந்து ஈஸிலி ட்ரிகர்ட் அண்ட் ஈஸிலி வெவன் கத்துற ஆட்கள். என்னன்னா அதுல வந்து திவ்யா வந்து தப்பிச்சு இந்த சைடு வந்துட்டாங்க. அவங்களும் அந்த பக்கம் இருக்க வேண்டிய ஆள் தான். அண்ட் அந்த பக்கத்துல வந்து ஈஸியா ட்ரிகர் ஆகாத ஆளுன்னு யாருன்னா இருக்காங்களா? இல்ல யாருமே கிடையாது. எல்லாருமே தான் ஈஸியா ட்ரிகர் ஆயிடுவாங்க. சபரி ஈஸியா ட்ரிகர் ஆகக்கூடிய ஆள் தான். சோ அவங்க எல்லாருமே அந்த சைடு இருக்காங்கன்றப்போ அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டாலே ட்ரிகர் ஆயிடுது. சோ சுபிக்ஷா அங்க இருந்தப்போ இவங்க சாண்ட்ரா போய் உட்கார்ந்தாங்க. அவங்க காலை வச்சாங்க. இவங்க சுபிக்ஷா திருப்பி கையை அவங்க மேல வச்சா. எதுக்கு அவங்க மேல கையை வைக்கணும் இவங்களுக்கு? ஆனா இவங்க தள்ளி விடுறது, இவங்க தள்ளி விடுறது. அவங்க அந்த பிளேஸ் ஆக்கிரமிக்கணும். அப்படி அவங்களுக்கு ஸ்பேஸ் கொடுக்க கூடாது. காலை தூக்கி வச்சாங்க. அவங்க அதனால அவங்க தொட மேல கையை வச்சாங்க. கையை டமால்னு தட்டி விட்டாங்க. திரும்பி வச்சாங்க. ரெண்டு பேர் மேலயும் தப்பு. ரெண்டு பேருமே அடிச்சிட்டாங்க. இது ஒரு விஷயமே கிடையாது. அதுக்கு அப்புறமா இது ஜாலியா எடுத்துட்டு போவாம இது ஒரு பெரிய விஷயமா எடுத்துட்டு போனா ஐயோ முடியல. அது சண்டையே என்னடா இது கேவலமா இருக்கு. சுபிக்ஷாவும் கேவலமா இருக்காங்க. இத பெருசாக்கி என் கையை அடிச்சு விட்டாங்க. அம்மா முடியலடா இப்பா. அதே மாதிரி நைட் வந்து இவரோட பிராங்க் இது வினோத் எல்லாம் தூங்குறாங்க. தூங்கும்போது உட்காந்து இவரு இது பண்றாரு. ஒண்ணுமே இல்ல. எல்லாரும் தூங்கும்போது திவ்யா வந்து அந்த பாத்திரத்தை அடிச்சிட்டாங்கன்னு சொல்லி எவ்வளவு சீன் போட்டீங்க. எவ்வளவு பெரிய பிரச்சனையாச்சு. அதுதான் எனக்கு தோணுச்சு இவர் பண்ணும்போது. நீங்க எல்லாரையும் போய் எழுப்புனீங்க. இப்ப அது வந்து நாங்க அப்ப நாங்க சொன்னது அப்ப நிறைய பேர் தூங்கல. அப்பயும் அவங்க எழுந்துதான் இருந்தாங்க. இங்கேயும் நீங்க பண்ணது எனக்கு ஆக்சுவலா இது வந்து தப்பா தெரியல. ஆனா இவங்க எல்லாம் வந்து அந்த இடத்துக்கு அது தப்புன்னு சொன்னா இதுவும் தானே தப்புன்னு ஆகணும். எனக்கு நான் கேக்குறேன். எனக்கு தப்பா பண்ணல. ஏன் தூங்குற? 24 hours இருக்கிற டாஸ்க்ல ஏன் தூங்குற? அவங்க எழுப்பதான் செய்வாங்க. அடிதான் செய்வாங்க. என்னோட பெர்ஸ்பெக்டிவ் இது. அடிக்கதான் செய்வாங்க, எழுப்பதான் செய்வாங்க. ஏதோ சண்டை வேற வருது. அடிக்கதான் செய்வாங்க. எல்லாம் தான் பண்ணுவாங்க. நீங்க முழிச்சிட்டு தான் இருக்கணும். நீங்க அதை பாதுகாத்துட்டு தான் இருக்கணும். 24 hours டாஸ்க். ஆனா இது வந்து இந்த டாஸ்க் வரும்போது, ஸ்கூல் டாஸ்க் வரும்போது திவ்யா பண்ணும்போது தப்பாயிடுச்சு. அது அவங்களுக்கு வேண்டியவங்களுக்கு பண்ணும்போது கரெக்ட்னுவாங்க. வேண்டாதவங்களுக்கு பண்ணும்போது அது சரின்றுவாங்க. அது எனக்கு அந்த கான்செப்ட் புரிஞ்சதே கிடையாது. இந்த பிரச்சனை இது போயிட்டு இருந்தது. அதனால இது வந்து ஆதிரைக்கும் இவருக்கும் ஒரு முட்டு வந்துச்சு. அது வந்து தேவையில்லாதது என்ன பொறுத்த வரைக்கும். ஆதிரை வந்து கத்த தேவையில்ல. ஏன்னா அது 24 hours நடக்கிற ஒரு டாஸ்க். அதனால பட் அவங்க சொன்ன வார்த்தைலாம் 100% உண்மைதான். இவரால தான் முக்காவாசி பேர் வெளில போயிறாங்க. இவரோட கேரக்டர் வஸ்ட் கேரக்டர். வினோத்தோட என்ன உண்மைன்னா இவர் வந்து எல்லாத்தையுமே நியாயப்படுத்துவார். ஆனா அடுத்தவங்க யாரனா பண்ணிட்டாங்கன்னா அநியாயம்பா. அப்பா நியாயமா பேசுவா. அப்படின்னு அவரோட ஹைப்பர்ல பெரிய ஹைப்பர் அது. அதாவது அவர் ஏஜ்க்கான அதான் சொல்லியாச்சே. இன்னும் சொல்லி இதுக்கு அசிங்கப்படுத்துறது. இப்ப என்ன நடந்ததுன்றதுக்கு வந்துடுறோம். ஏன்னா நிறைய நடந்துருச்சு. எங்களால சொல்ல முடியலன்றதுனால இப்ப வந்து அங்க ஆக்டிவிட்டி ஏரியால ஒரு டாஸ்க் நடந்துச்சு. ரெண்டு வந்து இது ஒண்ணு வந்துட்டு பால் அண்ட் எக். பால்னு சொன்னா பாலை கீழே போட்டு தூக்கணும். எக்னு சொன்னா எக் மேல போட்டு பிடிக்கணும். அதுல வந்து மோஸ்ட்லி அந்த மாடர்ன் டீம் தான் வந்து லீட்ல இருந்தாங்க. ஒரு பாயிண்ட் தான் இந்த சைடு வந்தது. மீதி வந்து என்ன பண்ணாங்க 2 ரவுண்ட் வந்துட்டு ஸ்மெல் அண்ட் லிக்னு ஒரு இது எடுத்துட்டு வந்தாங்க. அந்த இதுல வந்துட்டு ரெட்ரோ வந்து கம்பேக் கொடுத்து வின் பண்ணிட்டாங்க. சோ அந்த வின் பண்ண அந்த நொடியிலேயே கடகடன்னு வந்துட்டு சுபிக்ஷாவும் பிரஜனும் ஓடி போய் நெக்லஸ் எடுத்து அந்த கிளாஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டாங்க. சுபிக்ஷா எடுத்தாங்க. பிரஜன் வந்து அதை எடுத்துட்டு போய் சுபிக்ஷா கிட்டே கொடுத்துட்டு பிரஜன் வந்து இவங்க வராங்கன்னு பார்த்தா அப்பதான் அவங்க வராங்களே வந்துட்டோன்னா அவங்கள பார்த்து ஓடி போய் டஸ்ட்பின்ல வைக்கிற மாதிரி சூப்பர் டிலக்ஸ் டஸ்ட்பின்ல வைக்கிற மாதிரி பண்ணாரு. இங்க இருந்து வெளில வந்த மாதிரி பண்ணாரு. இங்க வைக்கிற மாதிரி பண்ணாங்க. இவங்க எல்லாம் நாங்க பாத்துட்டோம். சபரி உடனே அந்த இதை எடுத்துக்கிட்டு
நீங்க எடுத்தா நான் எடுப்பேன். சார் லூசர்ஸ். அந்த டீமே சார் லூசர்ஸ் தான். எல்லாருக்குமே பயங்கர ஹைப்பர். எல்லாருக்கும் வந்து அவங்க தான் ஜெயிக்கணும். கண்ணு முன்னாடியே பார்த்தாச்சு சபரி எடுத்தத. இவங்க யாருமே பார்க்கல. ரம்யா நான் பாக்க லூசா நீங்க எப்படி பாத்துக்க முடியும்? அங்க இருந்தே பாத்துட்டாங்க. ஆமா, பார்வதி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, நீ பாத்துட்டல அப்ப அவங்க அவுட். பார்வதிக்கு என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு கிடையாது. அவங்க டீம் வின் பண்ணணும் அவ்வளவுதான். வேற ஒரு இந்த இடத்துல மசாலாவும் அவங்க கிட்ட இல்ல. சீரியஸா இந்த டாஸ்க்ல வந்து எனக்கு பார்வதி அப்ரிஷியேட் பண்ணனும் அவ்ளோ ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அவங்க அவ்ளோ நல்லா ஆக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. எல்லாம் பண்ணாங்க. மாதிரி ஸ்லாங் எல்லாம் யூஸ் பண்ணி நீட்டா பண்றாங்க. சூப்பரா பண்ணிட்டு இருந்தாங்க. அம்ருதீன் கூட அவங்க பண்ற அசிங்கம் இருக்கு, கேவலத்தின் உச்சம். எங்க காரியே தூக்கிட்டாரு பிக் பாஸ். எத்தனை வாட்டி நீங்க இப்படி தூக்கி போட்டு அப்படி என்ன கொஞ்சம் நீங்க வெளியில போயிடுங்க. பேசாம உங்களுக்கு அவ்வளோ அவர் மேல பிடிச்சிருக்கு அப்படின்னா வெளியில போயிடுங்க. எவ்வளவு ஒரு ஸ்ட்ராங்கான இந்த மாதிரி ஒரு இடம் கிடைக்குமா? அங்க வந்துட்டு இவ்வளவு அசிங்கம் பண்றீங்களே. நான் மதுரை பொண்ணு, என் வீடு அப்படி, எங்க அம்மா இப்படி, எங்க அம்மா எல்லாருக்கும் கெட்ட இல்ல. அது மட்டும் இல்ல, கமருதீன் அப்புறமா நான் நல்லா பண்றேனா பிக் பாஸ், உங்களுக்கு என்கிட்ட ஏதாவது சொல்லுமா? உங்களுக்கு எனக்கு பர்சனலா எதுவும் இல்ல, எனக்கு எதுவும் தெரியாது, கிளம்புங்கன்ட்டாரு. அப்படியா? இன்னைக்கு போட்டு வெச்சு செஞ்சாரு பிக் பாஸ். எல்லாரையும் செய்யணும்ன்றேன். சும்மா all of you, every one of you. இந்த வார்த்தையை அவர் இதுவரைக்கும் எந்த பிக் பாஸ்லயும் சொல்லிட்டாரு அவரு. நான் எந்த ஒரு சீசன்லயும் நான் வந்து இன்னைக்கும் வந்து பூர்ணிமா கவின்லாம் உள்ள வரும்போது எனக்கு அவ்வளவு பெருமையா இருக்கு. அவங்க அப்படி பண்ணாங்களே, அந்த மாதிரி விளையாண்டா என்னத்தான் இருக்க போகுது. உங்களெல்லாம் பார்த்தா ஏன்டா வந்தீங்க? உள்ள வெளிப்படு. இவ்ளோ கேரக்டர்ஸ கொடுத்து வச்சிருக்காங்க. எஃப்ஜே தூங்கி வழிறாரு. எழுந்திருக்கான்னு சொல்லிட்டு அப்புறமா நாய் குறைச்சிட்டு அப்புறமா போய் வினோத் தூங்குறாரு. அப்படியா? சந்தோஷம். இல்ல நீங்களே யோசிச்சு பாருங்க. அந்த ஒண்ணுத்த வந்து அது ஒண்ணு சொல்லிட்டாரு. இல்ல அத பாதுகாக்க பிக் பாஸ் நிறைய பேர் அங்க ஒரு பாதுகாத்து வைக்கிறதுக்கு ஒரு இத்தனை கேரக்டர் கொடுத்து ரோல்லாம் கொடுத்து காஸ்டியூம்லாம் கொடுத்து வைப்பாங்க. மாத்தி பண்ணாங்க. இது ஒரு டான்ஸ் மாரத்தான் மாதிரி தானே. அது பண்ணா இன்னும் இவங்க கேவலமா பண்ணுவாங்கன்னு அவங்க இப்படி பண்ணிருக்காங்க. நான் அந்த நெக்லஸ் எங்க இருக்குன்னு சொல்றேன். பிரஜன் வந்து உடனே வெளியில போயிட்டு 2 செகண்ட்ல அதை இப்படி தூக்கி அந்த பிக் பாஸ் 9 அந்த போடும்போது கீழ ஊந்துந்தா கேவலமா இருக்கும். அசிங்கமா போயிட்டு இருக்கும். இப்ப எல்லாருமே வந்து அந்த ஹேம்நாத், அதாவது அந்த அங்க இருக்கிற அந்த அனில் பேரு ஹேம்நாத்னு வச்சிருக்காங்க. அவர் மேலதான் எல்லாம் நம்பிக்கையில வச்சிருக்காங்க. அங்க இருந்து கீழே தூக்கி போடுவாருன்னு. ஆனா கேவலமா இருந்தது மாடர்ன் சினிமா பண்ணது. சும்மா ஒரு தோத்துட்டீங்க, அவ்வளவுதான், தோத்துட்டீங்கன்னு ஒத்துக்கோங்க. நேத்து அவங்க இவங்க எல்லாம் தோத்தாங்கல்ல, அது என்ன அது ஒரு பெரிய வெஞ்சன்ஸ் இருந்தது. ஆனா அது ஒத்துக்கவே முடியல. உடனே கேவலமான கேம். உடனே வந்து அவினோத் நான் வச்சு கூட நான் எடுத்துட்டு வந்துருமா, நீங்க எல்லாம் என்ன நான் பண்ணிட்டா அப்படி விக்ரம்ல பண்ணிதான் பாருங்களேன். பண்ணுங்க சார், யாரு வேண்டான்னா. இது என்ன பண்றது இவங்களுக்கு? அந்த நாமினேஷன் ஃப்ரீன்றதுக்கு எதுக்கு இவ்வளவு நாமினேஷன் ஃப்ரீன்றத முதல்ல கொஞ்சம் விட்டுருங்களேன். இவங்க பண்றதெல்லாம் ரொம்ப சீப்பா. அப்படியாவது விளையாட மாட்டாங்களான்னு பாக்குறாங்க. அதுதான் விளையாடுறாங்க. அதுக்கு எல்லாம் ரொம்ப கீழ்மட்டமா போகுது இவங்க பண்றதெல்லாம். குரூப்பே கீழ்மட்டமான குரூப். அதுல இனிமே அவங்க ஒண்ணுமே செய்ய முடியாது. எல்லாருமே கேரக்டர் விட்டு வெளில வந்துட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு ஐ வாண்ட் ஹைலி அப்ரிஷியேட் கனி. ஆமா, கனி அவங்களும் இன்னைக்கு காலையில இருந்து சும்மா கேஷுவலா பேசினாங்க. அப்படியா? போடு. ஏன்னா அரோரா தான் அப்பப்பவாவது ஏண்டா அம்பி என்னடா பண்ணிட்டு இருக்கே ஏதோ பேசிட்டு இருக்காங்க. மத்தபடி சுபிக்ஷா காலி. சுபிக்ஷா நான் கேக்குறேன், நான் எல்லாரையுமே சொல்றேனே, அப்பப்ப பார்வதி இதுல வராங்க, அப்பப்ப போயிடுறாங்க. சிவாஜி இருக்காரு, சிவாஜி சரோஜா தேவி, சிவாஜி பத்மினி, எவ்வளவு அழகா ஒரு ஒரு 2 சிவாஜி இருக்காங்க. நானும் அந்த காலத்துல இப்படி எல்லாம் எல்லாம் அழகா பண்ணலாம். போன வாட்டி கூட இவங்க எல்லாம் நிறைய பேர் சரியாவே பண்ணல. போன வாட்டி நம்ம அவ்வளவு சொல்றோமே தவிர அந்த சீசனும் பாத்தீங்கன்னா சும்மா கேஷுவலா உட்கார்ந்து பேசிக்கிட்டு வேஸ்ட் தான். அந்த ஒரு முனைப்பே இல்ல. அந்த அர்ச்சனா சீசன் அதுக்கு முன்னாடி எல்லாம் அர்ச்சனா சீசன்லயே தூக்கி சாப்பிட்டது அர்ச்சனா தூக்கி சாப்பிட்டாங்க. மணி சூப்பரா பண்ணாரு. மணி, ரவீனா அண்ட் இவரு சரவண விக்ரம், சித்ரா. எனக்கு சரவண விக்ரம் சூப்பரா பண்ணாரு. விசித்ரா அந்த கேரக்டர் விட்டு வரவே இல்லையா. அவங்க நட பார்வை ஒரு முறைக்குது, டான்ஸ். இந்த வயசுல ஒண்ணுமே பண்ணல இவங்க எல்லாம். இந்த வயசுல அப்படி ஒரு கிரேஸ்ஃபுல்லா. சரி, குக்கிங் பண்ற டீமால வேற எதுவும் பண்ண முடியாதுன்னு வச்சுக்கோங்க. பட் ஸ்டில் அதையே வந்து அவங்க சொல்லுங்க நல்லினமா பண்றேன். திவ்யா வல்லினம், மெல்லினம், இடையினம், ஐயோ நல்லினம் இல்ல, சாரி நளினமா பண்றேன். ஏன் தமிழ் வாத்தியார் பார்த்தா காட்டாயிடுவார் போல இதே. நான் நளினமா பண்றேன், இப்படி வெட்டுறேன் உட்காந்து என்னமோ பண்ணிட்டு இருந்தாங்க. பட் எல்லாருமே கேரக்டர் விட்டு வெளில எனக்கு பிடிக்கும். அதுவும் சபரிலாம் வந்துட்டு இதை பண்ண அவர் இல்லவே இல்ல. அந்த கேரக்டர் அந்த இன்ட்ரோடக்ஷன் அப்ப அவர் காமிச்சப்ப இம்ப்ரெஸ் ஆனது. அதோட சொன்னாரு ஸ்டார்டிங்ல எல்லாம் நல்லா தான் பண்ணீங்க, நான் அப்ரிஷியேட் கூட பண்ணேன். ஆனா எனக்கு இருக்கிற ஆத்தத்துக்கு எல்லாத்தையும் அடிச்சு வெளில தோத்தி உங்களெல்லாம் துறப்பு கிடையாது, வெளில அடிச்சு துரத்துங்க. சாண்ட்ரா சொன்ன மாதிரி எல்லாருக்கும் பின்னாடி குத்துங்க, அவங்களெல்லாம் துரத்துங்க. அதான் இப்போதைக்கு நடந்திருக்கு. நாங்க நிறைய விஷயம் மிஸ் அவுட் பண்ணிப்போம். நாங்க நைட்டு வந்து சொல்றோம். ஓகேவா? சோ பாய்.